பொதுவாகவே சார் இந்த நவகிரகங்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி என்பவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச வகையில் நீதி, தர்மம், சத்தியம், நியாயம், ஒழுக்கம், உண்மை இவற்றினுடைய மொத்த உருவமாக விளங்கக்கூடியவர் இவர் தான். இவர் திருமேனியில பார்த்தீங்கன்னா கரிய திருமேனியா இருப்பார். இவர் உடுத்தக்கூடிய ஆடை நீலம், கருநீலம், கருப்பு எல்லாமே கொடுப்பாங்க. இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இவர் சூரியனுடைய குமாரர், நவகிரகங்களுடைய ராஜாவாக விளங்கக்கூடிய சூரிய பகவானுடைய மைந்தர், சாயாதேவியினுடைய குமாரர்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானுக்கு 2 மனைவிகள். அதுல முதல் மனைவி கேட்டீங்கன்னா உஷான்னு சொல்லக்கூடிய மனைவி. அவங்களுக்கு பிறந்தவர் தான் யமதர்மராஜா. அதாவது மனிதனுடைய உயிர்கள் எல்லாம் அந்த காலங்கள் நிறைவு பெறும்போது கொண்டு போறார் இல்லைங்களா, அவர் தான் சனீஸ்வர பகவானுக்கு சகோதரரா இருக்கார். அப்படி இருந்த பொழுது சூரியனுடைய வெம்மை தாங்காமல் அவருடைய மனைவி உஷா என்ன பண்றாங்க, ரொம்ப வெம்மை தாங்கலைங்கிறதுக்காக அந்த ஆற்றலை பெறணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சாயல்ல, ஏன்னா அவங்க தெய்வங்கள் தேவர்கள் சக்தி அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க எதவனாலும் சாதிக்க முடியும். தன்னை போன்ற ஒரு உருவத்தை படைச்சிட்டு அவங்க தியானத்துக்கு போயிடுறாங்க, தவத்துக்கு போயிடுறாங்க. அது சூரிய பகவானுக்கு தெரியாது, தான் மனைவியை நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அந்த சாயா தேவிக்கும், அதாவது நிழல், சாயான்னா நிழல்னு அர்த்தம், தன்னுடைய நிழலைத்தான் தன்னுடைய சொரூபமா அந்த அம்மா மாத்தி விட்டுட்டு போறாங்க. அந்த சாயாவுக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். இந்த சந்தர்ப்பத்துல அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய குழந்தைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சனீஸ்வர பகவான் தன்னோடு பிறந்த, தன் வயிற்றில் பிறந்த குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் தராங்க. அதுவே தன்னுடைய அக்காவாக தனக்கு முன்னவளாக விளங்கிய உஷாவினுடைய குழந்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரவில்லை. தர்மராஜா, யமதர்மராஜாவுக்கு முக்கியத்துவம் தரல. இது நாளடைவில் அவங்களுக்கே பாகுபாடு தெரியுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தர்மராஜா யமன் நோட் பண்ணிட்டு நேராக தான் அப்பா சூரிய பகவான்கிட்ட போய் சொல்றாரு, அப்பா எனக்கு இதை பார்த்தா எங்க அம்மா மாதிரியே தெரியல, ஆனா உருவம் அம்மாவுடைய திருமுகமா இருந்தாலும் அவங்களுடைய நடவடிக்கைகளை வித்தியாசம் தெரியுதுன்னு சூரிய பகவான் தன்னுடைய ஞான திருஷ்டியால் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். நீ ஏன் இப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடந்துக்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப கண்டிக்கிறார். அப்படி கண்டிக்கும் பொழுது சனி பகவானுக்கும், அதாவது சாயாவினுடைய குமாரரான சனிக்கும் சூரியனுக்கும் வாக்குவாதங்கள் வருது. ஏன் அம்மாவை நீ எப்படி திட்டுற அப்படின்னு சொல்லி ஒரு தாய் பாசத்தில் அவர் பேசுறார். இப்படி நடக்கும் பொழுது அவர் நியாயத்தை தானே கேட்கிறாருன்னு யமதர்மராஜா, அதாவது அவருடைய மூத்த சகோதர சண்டைக்கு வர 2 பேருக்கும் வாக்குவாதம் கைகலப்பாகுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, யமதர்மராஜாவை கடுமையாக தாக்குகிறார் சனி பகவான்.